நல்லா இருக்கும். நான் ஏன் இத சொல்றேன்னா, யூசுவலா என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப எல்லாமே ஒண்ணும் சாப்பிட மாட்டா. ஷி இஸ் வெரி செலக்டிவ். அவளுக்கே வந்து அவ்ளோ நல்லா புடிச்சிருக்கு. பிகாஸ் இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். அந்த மாரி இந்த சாக்கோஸ்ல வந்து நல்ல கொக்கோ எல்லாம் நல்லா ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கொக்கோ இருக்கிறதால அவளுக்கு நல்லா புடிச்சிருக்கு. தென் மல்டிபர்பஸ் கிரீம் ஓட இன்னொரு மிராக்கிள் என்ன சொல்லணும்னா, நான் வந்து வீட்ல டியூஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஐ எம் அ டீச்சர், பேசிக்கலி அ டீச்சர். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்ட் பையன் அந்த மல்டிபர்பஸ் கிரீம் யூஸ் பண்ணி ஒரு மாசத்துல 2 பெரிய டப்பா வாங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து சன்ஸ்கிரீன் மாதிரி அவன் அவன் அத நிறைய டேன் ஆயிடுறான். ஃபுட்பால் பிளேயர் அவன். வந்து எப்ப பார்த்தாலும் டேன் ஆயிடுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இந்த கிரீம் யூஸ் பண்ணி சின்னது தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தேன், 10 ருபீஸ். அதுக்கப்புறம் பெருசு கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டே எல்லாம் அதை தடவி தடவி மந்த்லி 2 டப்பா வாங்கிட்டு போவான். அந்த மாதிரி இந்த கிரீம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான கிரீம், நம்ம மல்டிபர்பஸ் கிரீம். நான் டெம்பிள்ஸ்ல அதுக்கப்புறமா சில இது ஃபிளாட்ஸ்ல எல்லாம் வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. இது நான் வந்து நான் எதுவும் சொல்லணும் அவசியமே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆர்த்தி, தேங்க்யூ ஸோ மச். சரி, இதுதான் நம்ம வந்து இந்த பிசினஸ்ல வந்து முதல்ல ஒரு ப்ராடக்ட் யூஸரா இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், அது பிடிச்சிருக்கு பிடிக்கல, நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்ல கூட வருது. பட் எல்லாமே நம்ம வாங்குறது இல்லை. சில வாங்கினா கூட பிடிக்கும் பிடிக்காது. ஆனா ஆர்சிஎம்ல ஒரு ப்ராடக்ட்டுமே எப்படி பிடிக்குது? இப்போ மார்க்கெட்ல ஆர்சிஎம் இல்லாத ப்ராடக்ட் மார்க்கெட் நிச்சயமா வாங்குறோம். அந்த ப்ராடக்ட் சிலது நல்லா இருக்க மாட்டேங்குது, சிலது ஓகேவா இருக்கு, சிலது நல்லா இருக்கு குவாலிட்டி, பட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஒரு ப்ராடக்ட்டுமே ஆர்சிஎம்ல பெஸ்டா இருக்கு, நமக்கு பிடிக்குது அப்படின்னா அது குவாலிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோகோ போட்டிருக்கிறதுனால அந்த சாக்கோ வந்து ரொம்ப சாக்கோலிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுறா அப்படின்னு சொல்றது. இதுதான் ஒரு ப்ராடக்ட்டுமே எத்திக்ஸ் வச்சிருக்கு கம்பெனி. ஒரு ப்ராடக்ட்ல 4 எத்திக்ஸ் என்ன வச்சிருக்காங்க? ஒரு ப்ராடக்ட்டுமே டெய்லி யூஸபிளா இருக்கணும், ஒரு ப்ராடக்ட்டுமே ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கணும், ஒரு ப்ராடக்ட்டுமே ரீசனபிள் பிரைஸா இருக்கணும், ஒரு ப்ராடக்ட்டுமே ஹெல்த் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸ் வச்சு ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அது நிச்சயமா ஆர்சிஎம்ல மட்டும்தான் இருக்கும் நான் நம்புறேன். வேற எந்த கம்பெனியுமே வந்து இன்டர்நேஷனல் கம்பெனில கூட இவ்வளவு எத்திக்ஸோட ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்களான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகைன். உடான் பத்தி ரொம்ப கிளாரிட்டி கொடுத்தேன். நீ சேர்ந்துட்டேன், நானும் சேர்ந்துட்டேன். அண்ட் நம்ம டீம்ல இன்னொரு 4 பேர் சேர்ந்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ரீதரன் சார் சொன்ன மாதிரி 500 பேர் குறைஞ்சது இந்த உடான்ல சேரணும். ஏன்னா இது வந்து ஆர்சிஎம்ஏ வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு வியாபாரம். அதையும் நம்ம கீசோல் வந்து 100% நமக்கு தான் இதெல்லாம் செய்யறாங்க. நம்ம பறக்கணும், நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறணும், விமன் எம்பவர்மெண்ட் முன்னேறணும், பல விதத்துல நமக்கு முன்னேற்றம் வேணும். ஹெல்த்ல வேணும், பியூட்டில வேணும், பர்சனாலிட்டியில வேணும், மென்டல் ஹெல்த் வேணும், பினான்சியல், இல்ல பல விஷயங்கள்ல நமக்கு வந்து எம்பவர்மெண்ட் ஆகணும், எல்லாரும் முன்னேறணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் கம்பெனி பண்றாங்க. இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருமே இன்வால்வ் பண்ணா, நிறைய பேர் இன்வால்வ் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுடைய வெற்றி ரொம்ப கிட்ட இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எமரால்டு சாருக்கு நன்றி. நாங்களும் வந்து கடந்த 1000 தாண்டி இன்னும் 2000 3000 போனா கூட நிச்சயமா இந்த விமன் எம்பவர்மெண்ட் மீட்டிங்க்குன்னு ஒரு பவர் இருக்கு, இது நான் பர்சனலா நம்புறேன். இது ஒரு பெரிய சக்தி. நிறைய பேர் கூடி இருக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. நிறைய பெண்கள் வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இது ஒரு தொடர் கதை தான். இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எமரால்டு சாருக்கும் இன்னைக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஆர்த்தியோடைய அடுத்த வெற்றி அடுத்த மாசம் 100%. ஸோ இது எல்லாமே எதுக்காக நம்ம பேசுறதை விட நம்ம உருவாக்கிட்டு இருக்கிற, நம்ம கூட இருக்கிற, நம்மளோட வளர்ந்துட்டு வர பெண்கள் வரும்பொழுது நிச்சயமா அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்ன்றதுக்காக தான் நாங்க இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இன்னைக்கு ஒரு புதுசு, எப்போதுமே விமன் எம்பவர்மெண்ட் மீட்டிங்ல வந்து லேடிஸ் தான் பேசுவோம். ஆனா இன்னைக்கு வந்து 2 ஜாம்பவான்கள் பேச போறாங்க. அத வந்து தொகுத்து வழங்குறதுக்கு நம்ம மீசை சுகுமார் சார் இருக்காரு. டாக்டர் கிரண் பேடி அவங்கள பாக்குறதே ஒரு பெரிய விஷயம். அவங்க பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட ஸ்டேஜ் ஷேர் பண்ண ஜெயக்குமார் சார் வந்து பேச போறாரு. அண்ட் மீசை சுகுமார் சார் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வெண்மதி அக்கா, நீங்க தான் அடுத்தது. வெல்கம். தேங்க்யூ சோ மச் சார். எமரால்டு சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஆர்த்தி. நன்றி மகாலட்சுமி மேடம், நன்றி, மகிழ்ச்சி. நல்ல துவக்கம் கொடுத்தீங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு 40 ரன் அடிச்சு கொடுத்துட்டீங்க.
மீதி எல்லாம் வெண்மதி மேடமும் மீசி சுகுமாரும் சேர்ந்து அடிப்பாங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே மீசி செஞ்சுரி அடிக்கிறாள், அவர் கையில் ஒரு பேட்டை கொடுக்குறோம். அதனால வெண்மதி மேடம் இன்னைக்கு வந்து சரியான டீமோட களம் இறங்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களுடைய பலத்த கரவாசியோட, அதாவது 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது சார், முடிஞ்சா அடுத்த நாள்ல இருந்து 1 மணி நேரம் எனக்கு கடன் வாங்கி கொடுங்க சார்னு கேட்கிற ஒரு லேடி லீடர் இருந்தா அது வந்து வெண்மதி மேடம் தான். எல்லாரும் வந்து வேற எதையோ கடன் கேட்டா கூட வெண்மதி மேடம் கேட்கறதெல்லாம் 1 மணி நேரம் எனக்கு அடுத்த நாள்ல இருந்து வந்து கடன் வாங்கி கொடுங்க சார், டைம் பத்தலைன்னு கேட்கிற ஒரு பம்பர்மா உமன் ஆன் த வீல். உங்களுடைய பலத்த கரவாசியோட நான் வெண்மதி மேடத்தை வெல்கம் பண்றேன். வெல்கம் வெண்மதி மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ எமரால் சார், தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஆசியம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மீட்டிங். ஆனா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட். ஆனா என் கூட வந்து எங்களுடைய லீடர்ஸ் தான் வந்து கலக்க போறாங்க. சார் அல்லிமுத்து சார், அந்த கனெக்டிங் லாஸ்டா இருக்கிறத டச் பண்ணுங்க சார். நீங்க டச் பண்ணுங்க, கனெக்டிங் ஆடியோ காமிச்சிட்டே இருக்கு, அது கொஞ்சம் டச் பண்ணுங்க. டச் பண்ணுங்க, டச் பண்ணாதான் சார் உங்களை கோஹோஸ்ட் பண்ண முடியும். பண்ணுங்க சார். ஓகே சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க டீம்ல வந்து கடந்த மாதம் வந்து ஸ்டார்டர் பின் அச்சீவர், ஓபனர் பின் அச்சீவர், ஈகிள் பின் அச்சீவர், வின்னர் பின் அச்சீவர், இந்த மாதிரி லைனா குவாலிபிகேஷன் வந்தது. அது மட்டும் இல்லாம சங்கீதா ஜெயக்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மனைவிக்கு வந்து எப்பவுமே மீச சுகுமார் சார் சொல்லுவாரு, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து சங்கீத் ஹலோ மேடம், கேட்கல மேடம். மேடம் பேசல அதனால கேட்கல. மேடம் பேசல அதனால கேட்கல. வருவாங்க மேடம். சரி, நீங்க தான் பேசுங்கண்ணா. இப்ப என்ன மேடம் வந்தா சரி, ஓகே. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். என் பெயர் ஆவடி மீசை சுகுமார். நான் ஸ்டார் பார்ட்டிலமா இருக்கேன். இன்னைக்கு எமரால்டு சார் இவ்வளோ ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தி இருக்கிறாருன்னா எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, எல்லாருக்கும் தைரியத்தை கொடுத்து, ஒரு வெளி உலகத்தை பார்க்கணும் செய்யணும் எண்ணத்துக்காக இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஜூம் மீட்டிங் நடத்துறாருன்னா அவருக்கு வந்து ஒரு சல்யூட் நான் அடிக்கிறேன். மேடம் வந்துட்டீங்களா? நான் அவருக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறேன். என்னன்னா பேசுங்க மேடம். சுகுமார் சார், நீங்க அவரை வெல்கம் பண்ணிடுங்க. சரி, சுகுமார் சார் வந்து நிறைய சொல்லலாம் அவரை பத்தி. ஜெயக்குமார் சார் இன்வைட் பண்றதுக்கு அவர் இன்வைட் பண்றேன். வெல்கம் சார், வெல்கம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. உண்மையில இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்ன்றது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதுக்கு எல்லாருமே நன்றி வந்து நம்ம எமரால்டுக்கு சொல்லலாம். எதுக்குன்னா எல்லா விஷயத்த வந்து கரெக்டா எல்லாம் ஜெயிக்கணும், சாதிக்கணும், வளரணும் எண்ணத்துல வந்து பேசிட்டு இருக்காரு. அதனால வந்து எமரால்டு சார் எப்ப தூங்குறாரோ 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு எமரால்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. உண்மையிலே இந்த மாதிரி கடின உழைப்பான ஒரு தொழிலாளி மாதிரியா இருக்காரு. ஆனா நம்மள வளர்றதுக்காக செய்யறாரு. அதனால அவருக்கு ஒரு நல்ல வணக்கம் சொல்றேன், சல்யூட் அடிக்கிறேன். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருக்கிற நம்மளுடைய ஜெகதீஷ் சார் செம. எப்ப சொல்லு, நைட்டு 12 மணி சொன்னாலும் நான் ரெடி பண்றேன் சார், பயப்படாதீங்க சார் சொல்லி சொல்ற ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்ல ஒரு ரெக்கார்ட் பண்ற ஒரு ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லிடலாம் அவரு. அந்த மாதிரி ஒரு ஜெகதீஷ் சார், கிருஷ்ணவேணி மேடம் அவங்களும் எப்போ ஒற்றுமையா இருந்து அந்த செட்டிங் பண்ணின்னு இருப்பாங்க. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இந்த ஆனந்தத்தை வந்து நான் எப்படி தெளிவுபடுத்துறதுன்னா, உண்மையிலே சாதித்து காட்டும் சங்கீதா, எப்படி சாதித்து காட்டும் சங்கீதா, ஜெயித்து காட்டும் ஜெயக்குமார். ஜெயித்து காட்டு ஜெயக்குமார். இந்த வசனத்தை வந்து நான் எப்படி சொல்றேன்னா, இருந்த மாதிரி என்னுடைய அன்பு மகன் ஒரு வாட்டி பேசும்போது டக்குன்னு அந்த வார்த்தையை சொன்னாரு. அந்த பேசும்போது சங்கீதா ஜெயக்குமாருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பாடினாரு. சொல்லுப்பான்னு கேட்டேன். என்னுடைய அன்பு மகன் சுரேந்தர் சொன்னது, நான் சொல்லல, அவர் சொன்னதை அவங்க ரிப்பீட் பண்றேன், அவ்வளவுதான். சாதித்து காட்டும் சங்கீதா, ஜெயித்து காட்டும் ஜெயக்குமார். உண்மையிலே அவங்க வந்து ஜெயித்து காட்ட வல்லமே இல்லை, பிடிச்சிருக்கு. உண்மையிலே இன்னைக்கு ஜெயக்குமார் சார் பார்த்து அவ்வளவு அழகா சிம்பிளா இருக்கிறாரு, ரொம்ப சூப்பரா இருக்காரு. உண்மையிலே அவருக்கு நன்றி. ஜெயக்குமார் சார் உங்களுக்கு ஒரு நன்றி, வாழ்த்துக்கள்.
ஜெயக்குமார் சார் என்ன பாருங்க, எங்க பாத்துட்டு இருக்கிறீங்களா? கேட்கலையா? ரொம்ப நன்றி. எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, அவங்க 2 பேருமே வந்து சாதாரண சிம்பிளா வந்து ஒரு விஷயத்த பண்ண துடிச்சாங்கன்னா, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவு அன்பு பாசமா இருந்து 2 பேரும். நான் சொல்லுவேன், ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் இருக்கலாம் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு பெண்ணின் வெற்றிக்கு நம்ம ஜெயக்குமார் சார் இருக்காரு, அவருக்கு ஒரு சல்யூட், ஒரு நன்றி. இந்த விஷயம் வந்து எல்லா குடும்பத்திலும் நடந்ததுன்னா எல்லா குடும்பமும் நல்ல ஜெகஜோதியா இருக்கும், பின் லெவல் மாறிட்டு இருக்கும். எதுக்குன்னா எங்க குடும்பத்தை சேர்ந்து சேரும். அவர் வந்து சாதாரண ஒரு மனிதர். ஜெயக்குமார் சார் எல்ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, பெரிய போஸ்ட்ல இருந்தாரு. அவருடைய பேக்ரவுண்ட் பார்த்தா பயங்கரமா இருக்கு, கண்ணுக்கே கூசுது அந்த மாதிரி பேக்ரவுண்ட். ஆனா மனிதர் ரொம்ப சிம்பிளா, சாதுவா, அடக்கமா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற ஒரு பழமொழிக்கு அது சப்போர்ட்டா சொல்ல மாட்டேன், பயப்படுவேன்னா அந்த மாதிரி ஒரு அருமையான மனிதர். ஜெயக்குமார் சார் கேக்குதுங்களா? விரும்பி கேட்க விரும்பி கேக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மனிதர் ஜெயக்குமார் சார். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு எல்ஐடி கம்பெனில பெரிய பதவியில இருந்தாரு. இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம்னு விட்டு ஆர்சிஎம் தான் முக்கியம். நான் சொல்லுவேன் பாருங்க, உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிஎம் கிட்ட மாதிரி ஜெயக்குமார் சார் அப்படி வந்துட்டு ஒரு எல்ஐடி கம்பெனில பெரிய பதவியில இருந்தாரு. அந்த பதவி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த ஆர்சிஎம் வந்து கையில எடுக்கிறாருன்னா உண்மையில அவர் பெரிய பாராட்டணும், நன்றி சொல்லணும். ஆக்சுவலா என்ன டார்கெட் சொன்னாலும் சரி, அவரு சூப்பரா ஒரு காமா ஹீரோ. இப்ப தற்சமயத்துக்கு ஜெயக்குமார் நம்மளுக்கு ஹீரோ. அதனால அவருக்கு ஒரு நன்றிகள், வாழ்த்துக்கள். ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த உணர்ச்சி, அந்த வெறித்தனம், அந்த இது அடிக்கணும். நான் செய்யறேன்னா செய்யணும், அவ்வளவுதான். நான் ஜெயிக்கிறேன்னா ஜெயிக்கணும், எதையும் பார்க்க கூடாது, எதிர்க்க பார்க்க கூடாது, கையில பார்க்க கூடாது, கண்ணில் பார்க்க கூடாது, எது நான் வெறித்தனம். அந்த வெறித்தனம் எதுக்குன்னா அந்த ஜெயக்குமார் காமா ஹீரோன்னு சொல்லிட்டு அடிச்சு கரெக்டா வந்து அடிச்சு போய் அவார்டு வாங்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அதுக்கு அவர் ஒரு நன்றி சொல்றேன் நான் அவருக்கு. என்னன்னா, எங்களுடைய அணியில் அவர் இருக்காருன்னு எவ்வளவு பெருமையா இருக்கு. சாதாரண ஒரு 300 ரூபாய்க்கு நம்மளோட லீடர் மோகனமூர்த்தி சார் வந்து ஒரு பொருளை கொடுக்க போய் அது மூலியமா வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பியூசியா பண்ணிருக்காங்கன்னா உண்மையில எவ்வளவு பேர் பாருங்க. சாதிக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு. இதை தாண்டி அவங்களோட அன்பு மனைவி சங்கீதா மேடம், அவங்க சாதிச்சு சொல்லிட்டோம்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க சார். நம்ம சங்கீதா மேடத்துக்கு என்னன்னா அந்த ஒரு பணிவு, ஒரு பாசம், ஒரு அரவணைப்பு, அவங்களை அன்னப்பூர்ணின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் போனாலும் நாங்க ஸ்டால் பண்றதுக்கு போவேன், எனக்கு தான் முதல்ல போன் பண்ணுவாங்க, சார் இங்க ஸ்டால் போடுறேன் சார்னா நான் உயிரை கொடுத்து ஓடிடுவேன். முதல்ல போயிட்டு அவ்வளவு அழகா அந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ஜெயக்குமார் சார் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு அந்தந்த இதை சப்டிவிஷன் பண்ணி வைப்பாங்க. அந்தந்த ரேக்கு கீஸ் ஓலின்னு சொல்லிட்டு வல்லக்கோட்டை கோயில், முருகன் கோயில் அப்பப்போ போடுவோம், காசா கார்டன்ல போடுறோம். எப்போ கூப்பிட்டாலும் முதல்ல கூப்பிட்டு சுகுமார் சார் நீங்க வந்துருங்க அனுவாங்க. ஆனா உண்மையில அவங்க கிட்ட வேலை செய்யும் போது அவ்வளவு ஜாலியா இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நேரத்தோட நம்மள அன்பா கவனிச்சு அரவணைச்சு லீடர் எப்படி இருக்காரு, அவருக்கு என்ன மரியாதை தரணும், அந்த எண்ணத்தை சங்கீதா மேடமும் ஜெயக்குமாரும் கத்துக்கினாங்க. ரொம்ப நன்றி. ஒரே ஒரு லைன் முடிச்சிடுறேன். இவ்வளவு சாதனை பண்ண ஜெயக்குமாரோட மனைவி சங்கீதா மேடம் ரொம்ப சூப்பர். ஸ்மைலிங் ஃபேஸ், அமைதியான குணம், நல்ல மனசு. அவங்க எல்லா இன்ட்ரெஸ்டையும் எல்லா ரிலேஷனையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஜாலியாக பாருங்க. அந்த சங்கீதா மேடம் தமிழ்நாட்டில் அது எங்களுடைய அணியில வந்து ஜெயிக்கிற கீஸ் சொல்ல 1.5 லட்சம் பிவி பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி 1 லட்சம் பிவி பண்ணி அதுக்கும் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒரு வாட்டி ரைசிங் ஸ்டார் அந்த இது செய்து வாங்கியிருக்காங்க. இன்னொரு வாட்டி வீர் வீராங்கனா. பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து ஒரே வீர் வீராங்கனா பாம்பேக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கத்துக்கு போறாங்க. பிப்ரவரி மார்ச் 2ஆம் தேதி போறாங்க. இதெல்லாம் எப்படி சாதனையாவது? அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய திறமை, தன்னம்பிக்கை, ஜெயிக்கிற வெறி, இதுதான் சாதனை. இதனால வந்து அவர் இனிமேல் இன்னும் சாதனை நிறைய பண்ண போறாரு. நீங்க பெரிய சாதனை சீக்கிரமா நீங்க 2 பேரும் டைமண்டா வரணும். உங்க டீம்ல இருக்கிறவங்கள ஸ்டார் ரூபியா வரணும்னு வாழ்த்தி, என்னுடைய அருமை அவர் அப்பப்போ என்னுடைய குழந்தைன்னு கூப்பிடுவார். யாரு? நம்மளுடைய ஜெயக்குமார் சார். அந்த முகம் பால் வடிகிற முகம் மாதிரி அழகா இருக்கும். அதனால என்ன பண்ண குழந்தைன்னு அன்பா இந்த குழந்தையை ஜெயக்குமார் அவர்களை அன்புடன் பேசுமாறு கேட்டுக்கொள்வேன். வருக வருக. நன்றி, வணக்கம். வாங்க வாங்க. தேங்க்யூ சார். ஜெயாசியா குடாசியா. என் பேர் ஜெயக்குமார். ஸ்ரீபெரும்புதூர்ல ஷாப்பு மொபைல் குயிக் வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா வந்து எங்க அப்ளை வந்து மகன்மூர்த்தி சார். இந்த சண்டில் அவர் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் விடாம ஃபாலோ பண்ணதுனால வந்திருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஃபாலோ பண்ணலன்னா, அதாவது அவருக்கு அதை வச்சுதான் கத்துக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 3 மாசமா எங்களை வந்து ஃபுல்லா ஃபோன் பண்ணிட்டு
10 நாள் கழிச்சு சொல்லி 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 தடிச்சு 4வது மாசம் பாத்தீங்கன்னா ஐடி போடும். ஐடி போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி டிஸ்பிளே வால் எடுத்து இன்னைக்கு ஒன்றரை குயிக் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோவா இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ பிக்கப் பண்ணிட்டோம். என்னன்னா எங்களுக்கு வந்து என்னன்னா வந்து வர கஸ்டமர் வச்சுதான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா இதில் பார்த்தீங்கன்னா வந்து வல்லக்கோட்டைக்கு வந்து கேம்ப் போட்டு அப்பப்போ அடிக்கடி அங்கே பண்ணுவோம். இது 2 வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து என்னன்னா அங்கங்க இப்போ வந்து ஃபீல்டு ஒர்க் எல்லாம் நிறைய சுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு எங்களுக்கு. இங்க வர கஸ்டமரை வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் உள்ள வராங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதர் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தோம். அதுதான் வந்து கேட்பாங்க எல்லாரும், எங்களுக்கு வந்து இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாங்க சொல்லுவோம் இதெல்லாம் இது கம்பேர் பண்ணிட்டு இதுக்கு அதுக்கும் என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கு, நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சு அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பல் பண்ணி ஃபர்ஸ்ட் நீ ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு சோப்பு அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு பேரல் ஒல்லி கேட்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பிரஷன் செயின் காமிப்போம். முருங்கைக்கீரை கிரீம் காமிப்போம். ஃபேஸ் வாஷ் எல்லாமே காமிப்போம். இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெமோ பீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். அதெல்லாம் வந்து கையில போட்டுட்டு பாருங்க, தொடச்சி பார்த்துட்டு பாருங்க எப்படி இருக்குது அது காமிச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்னன்னா வந்து போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கும், இருந்தாலும் வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அங்கே ஃபீல் பண்ணி அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து வாங்கிட்டு வருவாங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த டார்கெட் வச்சாங்க. அது இல்லாமல் வந்து அதாவது டார்கெட்னு இல்லை, நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சரி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு சொல்லிட்டு காமா ஹீரோக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தது பிறகு அங்கே அந்த போய் அந்த மீட்டிங்கை பார்த்த உடனே தான் பார்த்தீங்கன்னா இந்த காமா மேல ஒரு ஹீரோ, அதாவது என்னன்னா வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. இது எப்படியாவது வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா மந்த்லி வந்து 25-30 பீஸ் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா வந்து இந்த காமா பத்தி வந்து இப்போ எங்க அத்தை ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னா வந்து சுகர் பேஷண்ட் தான் ரொம்ப, அதாவது ஒரு 50 வருஷமா இருக்காங்க, சுகர் பேஷண்டா இருக்காங்க. சுகர் மட்டும் இல்லை, பிபி தைராய்டு எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா வந்து இதுக்கு மேல வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, ஒண்ணுங்க இதெல்லாம் பார்த்து அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க சொன்னோம் வந்து சொல்லிட்டு வந்தோம், நீ போறதுன்னு ஆயிடுச்சு, அது எதுக்கு இப்போ அதாவது கண்டது சாப்பிட்டு போற, செய்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லி வந்து 3 வேளை 2 கொடுத்தேன். இது 2 சாப்பிட சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாங்க. இப்போ நான் இந்த மந்த் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து டாக்டர் செக்அப் பண்ணியிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னா அது போய் செக் பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே எல்லாமே நார்மலா இருக்கு. எல்லாமே அதாவது பிபி பார்த்தீங்கன்னா தைராய்டு எல்லாம் இருந்தது, கொலஸ்ட்ராலு சுகர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நார்மல். ஆவரேஜ் ஹெச்பிசி அதுக்கு பார்த்தாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலண்டா இருக்கு. எல்லாம் வந்தோன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நம்பிக்கை வந்தது. காலில் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு புண்ணு இருந்தது. அந்த புண்ணு இருந்ததுன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு புண்ணு இருந்ததுன்னா வந்து சுகர் எப்பவுமே ஐயா தான் இருக்கும். அந்த அவ்வளோ ஐயா இருக்க வேண்டிய சுகரை பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா இருக்கு. அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து சுகர் பேஷண்ட் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு சுத்தமாவே. அது மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து இப்பதான் நம்பிக்கை வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அதாவது அந்த புண்ணு பாத்தீங்கன்னா கூட பாதி வரல உள்ள இப்போ வந்து அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு. அதை வந்து என்னன்னா வந்து இப்பதான் செக் பண்ணிட்டு, அதாவது இப்போ போயிட்டு வந்தேன் ரீசெண்டா ஒரு நாளைக்கு 2 நாள் போயிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேல நல்லா கூட்டிட்டு நல்லா வந்து செட் ஆகி வந்துடுது. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ அவங்க ஃபுல்லா ரெகுலரா வந்து காமா ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால இது வந்து அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு சொல்ல போயிட்டு அவங்க வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அதை கூட வந்து அவங்க சேர்த்து வந்து எஸ்பையும் கொடுத்தேன். ஏன்னா வந்து சீக்கிரம் புண்ணு ஆறணும், சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் நார்மலாவே இருக்கணும்னு அதுக்காக தான் கொடுத்தாங்கன்னு இதையும் கொடுத்தேன். வெஜ் ஒமேகா 3 கொடுத்துருக்கேன். கொடுத்து அதனால ஃபாலோ பண்ணி இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னன்னா இந்த ரிசல்ட்டை வச்சே பார்த்தீங்கன்னா வந்து வர கஸ்டமர் கிட்ட பேசி ஒரு வாரத்திலே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே பார்த்தீங்கன்னா வந்து 5-6 காமா கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டோம். நேத்தே பார்த்தீங்கன்னா 3 போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து டெய்லி போயிட்டு இருக்குதான் இருக்கு. வர கஸ்டமரை வந்து கண்டிப்பா வந்து கம்பல்சரி சொல்லிட்டு இருக்கோம், இது நல்லா இருக்கு. இது வந்து ரிசல்ட்டும் வந்து காப்பி எடுத்திருக்கேன் நான். அதாவது அவங்களோட ரிசல்ட் வந்து பழைய ரிசல்ட்டும் இப்போ ரீசெண்டா எடுத்த ரிசல்ட்டும்
அந்த ஹெச்பிசி அந்த 3 மாசத்தோட ஆவரேஜ் இதுவும் அதையும் எல்லாமே வச்சு கையில காப்பியோட வச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து காமிச்சு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. நிறைய கஸ்டமர் வந்து இது மாதிரி வந்து வர்றாங்க, எல்லாமே வந்து சொன்னது கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து இது ஒண்ணு சாப்பிட்டா காமா சாப்பிட்டா மட்டும் உங்களுக்கு வந்து சுகர் எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் என்ன சொன்னேன்னா வந்து காமா மட்டும் இல்ல, கூட வந்து இதையும் சப்போர்ட்டுக்கு இதையும் எடுத்துக்கணும். நீங்க காமா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த எல்லாமே குறையும். தைராய்டு வந்து பிபி சுகர் எல்லாமே வந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் நான். வெறும் அவங்களுக்கு பிபி மட்டும்தான். அவங்களுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கு, பிபி காமா சாப்பிட்டா நல்லா இருக்கு, இது விட்டுட்டா வந்து கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டுட்டாரு அவரு. விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தார் அவர். வந்துட்டு வந்துட்டு இது மாதிரி சொன்னோன்னே சார் நீங்க வந்து ரெகுலரா இது சாப்பிடணும், அதாவது ஒரு நாளும் விடக்கூடாது, டெய்லி வந்து காலையில ஈவினிங் 2 பேர் நைட்டும் சாப்பிட்டு 2 தான் கம்பல்சரி சாப்பிட்டு தான் ஆகணும் நீங்க. இது ஏன்னா வந்து விட்டுட்டு போற மாதிரி இல்ல, ஒரு இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி வந்து ஒரு ஒரு 10 நாளைக்கு எடுத்தோம்னா விட்டுணுமா அப்படிலாம் கிடையாது. லைஃப் லாங் நீங்க சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க சார். எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெயா சார். சிங் ஜெய் சார், வெயிட் ஜெய் சார், இப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, நிறைய ஸ்டால் எல்லாம் போட்டிருக்கீங்க. அதுல வந்து நம்மளுடைய சுகுமார் சார் பங்கு வந்து நிறைய இருக்கு. அவரை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா நான் சொல்ல வந்தேன், அது கட் ஆயிடுச்சு. சார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாரு, அது வந்து அவருக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க சார். ஸ்டால் போறப்பல அவர் ஹெல்ப் ரொம்ப இதுவா இருக்கும் மேம். என்னன்னா வந்து கோயில் எல்லாரும் கோயிலுக்கு எல்லாம் வராங்க, போயிட்டு வராங்க, எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தரையும் விட மாட்டாரு அவரு. விருது எல்லாரையும் ஏதாவது ஒண்ணு வாங்க வச்சுதான் போவாரு. இப்போ அதாவது என்னன்னா வந்து ஸ்டால் போட்டோம், நாங்க தைப்பூசத்துக்கு போட்டோம், கிருத்திகை போட்டோம். தைப்பூசம் லாஸ்டா போட்டப்ப என்னன்னா வந்து பக்கத்துல காசாகிரான்ல இருந்து ஒரு 5-6 பேர் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாமே எவ்வளவு நல்லா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு, எங்க எங்க இதுலயும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனை போட்டோம், அங்கேயும் நல்ல ரிசல்ட். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கீசோல் ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கே வந்து ஃபுல்லாவே வந்து சேல் ஆச்சு. எல்லாமே நல்லா, அதாவது என்னன்னா தயங்காம இப்ப இவ்வளவு ரேட்டா இந்த ரேட்டான்னு சொன்னா கேட்கறதுலாம் கிடையாது. இது எவ்வளோங்க, அதான் இது 90 ரூபாவா, 90 ரூபாய் நான் வாங்கிட்டு போறேன் அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் நம்பரை வாங்கியிருக்கேன். எல்லாமே அவங்க என்னன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன், நான் வந்து சொல்லிட்டேன் நானு கிருத்திகைக்கு வந்து கண்டிப்பா வந்து வல்லக்கோட்டையில போடுவோம். சுகுமார் சார் வந்து அங்கேயும் வந்து ஃபுல்லா வந்து அவரு நல்ல எஃபோர்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அவரு சேல்ஸ் பண்றதுல அவர் வந்து விட்டுட்டா வேற யாரும் இல்லை, அந்த அளவுக்கு சான்ஸ் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு வரவங்களே வந்து ஒரு டீமா உட்கார வச்சு கூட பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு சுகுமார் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெய் சார். உண்மையிலேயே அதாவது ஒரு அப்ளைன் வந்து பெரிய சப்போர்ட் இல்லையா உங்களுக்கு. சுகுமார் சார் வந்து பெரிய சப்போர்ட்டா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு தாய் பிள்ளைங்களை வந்து பேணி காப்பது போல, அதுதான் இன்னைக்கு வந்து சுகுமார் சார் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்த ஜெய் சாரையும் இப்ப பாக்குற ஜெய் சாரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பேசுறதுக்கே வெக்கப்படுவாரு, பேச மாட்டாரு, ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல மேம், அவரை எங்க வாய்ப்புல கேக்குறப்பெல்லாம் வந்து மகனே, அதாவது என்ன ஒரு பிள்ளையாதான் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் வந்து என்னன்னா வந்து ஒரு அப்பா புள்ள மாதிரி தான் நாங்க வந்து பழகிட்டு இருக்கோம் மேம். நிச்சயமா சார். அது வந்து உண்மையிலே சுகுமார் சாருக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்லணும். ரொம்ப நல்லது. நிறைய மாற்றங்கள் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து எங்களுக்கு பெருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க போய் 2 பேரும் வந்து இந்த அளவுக்கு இருக்கட்டும், நியூட்ரி சார்ஜா இருக்கட்டும், அப்புறமா வந்து காமா குட்டாட்டு எல்லாத்துலயுமே சிறப்பான ஒரு கம்பெனியரா இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வீராங்கனையா சங்கீதா வந்திருக்காங்கன்னா அதுக்கு உங்களுடைய மிக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் வந்து சொல்லிக்கிறேன். சார் கொஞ்சம் அல்லிமுத்து சார க்ளோஸ் ஆக்குங்க சார். அல்லிமுத்து சார். தேங்க்யூ ஜெய், தேங்க்யூ. இந்த சின்ன பதிவு ஒண்ணுல ஒண்ணு நீங்க பண்ணுங்க. உண்மையில நம்ம சுகுமார் சார் அவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம குணா சாரும் சரி, எல்லாமே ஃபீல்டு ஒர்க் ரெடியா இருக்கிறாங்க. எல்லாமே ஜெய் சார் வந்து
நன்றி நன்றி. குணா சாருக்கும் நன்றி, நம்ம மோகன் சாருக்கும், ரவி சார் எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வெண்மதி மடத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஜெயக்குமார் சார். அடுத்து வந்து ஒரு நிமிஷம், அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. அலிமுத்து அந்த சார் மைக் அன்மியூட் பண்ணாம நீங்க என்ன கத்தினாலும் யாரும் சார், கேட்காது. அலிமுத் சார், அவர் மைக் அன்மியூட் அலிமுத் பண்றோமா? சார் வந்து, அலிமுத் சார் நீங்க மைக்கை வந்து அன்மியூட் பண்ணுங்க. உங்களை வந்து இவரு சுகம் அவருக்கு போன் போட சொல்லுங்க மேடம் யாராவது. குணா சார் சார் அவர் சொல்லிட்டேன் சார். அவரு லெஃப்ட்ல அன்மியூட் பண்ணுங்க சார். மியூட் பண்ணால மியூட்ல தான் இருக்காரு அவரு. அத சுகுமார் அன்மியூட் பண்ண முடியாது சார், அவருக்கு ஓவர் டாக்கியாச்சு. சுகுமார் சார் அவரை இன்வைட் பண்ணுங்க, நீங்க பேசுங்க அவரை பத்தி. வந்துட்டாரா? சுகுமார் சார் அவரை பத்தி நீங்க பேசுங்க. அனைவருக்கும் மகிழ்ச்சியான அதே வணக்கம் தான். உண்மையிலே இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங் பார்த்தோம்னா ரொம்ப செமையா சூப்பரா ஜாலியா நல்லா அழகா இருக்கு. அதே மாதிரி வணக்கம் குணா, நான் வந்துட்டேன் லைன்ல. சூப்பர் குணா, நான் வந்துட்டேன் லைன்ல. வாங்க 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 வாங்க. ஓகே, இன்னைக்கு இப்ப 6ஆம் கிளாஸ் வகுப்பு மாணவர்களே வாங்க 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 வாங்க. ஓகே, உண்மையிலே இதுல வந்து நம்ம குணா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு குருவா இருந்த மாதிரி நம்ம அலிமுத்து சாருக்கு குணா சார் தான் குருவா இருக்காரு. அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு. எவ்வளவு அழகா எங்கேயோ எப்பயோ இருந்த கிளாஸ்மேட் இருக்கிற ஒரு ஒரு அலிமுத்து சார் வந்து இங்க ஆர்சிஎம்ல போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய சாதனை பண்ண வைக்கிறாருன்னா அது குணா சாரோட உழைப்பு கூட. எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உழைப்பை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே அலிமுத்து சார் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர்கிட்ட வந்து ஒரு மனசு வந்து ஒரு தாராளமான குணம் அவருக்கு. உண்மையிலே ஒரு டீ குடிக்க நம்ம போனோம்னா அங்க சாப்பிட்டா மொத்த பேருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுவார். அவர் வாங்கி கொடுக்குறாருன்றதுக்காக சொல்ல வரல, எதையும் பார்க்க மாட்டார். லேடிஸ்க்கு வச்சோம்னா நம்ம சாப்பாடு போடும்போது அன்னபூரணின்னு சொல்லுவோம். இவர் பேரு அன்னபூரணன். எதுக்கு இதே அன்னபூரணன் திருவள்ளங்காடுல ராமசாமி நமக்கு குணாசாரோட ஃப்ரெண்டு இருந்தாரு. இப்ப அவர் வேற ஒரு லைன்ல இருக்கனால அவர் மீட் பண்ண அவர் வந்து எங்க வேணாலும் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது எல்லாருக்கும் சப்பாத்தில இருந்து வாங்கி கொடுத்துரு ஜாலியா பார்ப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் விட்டு போன இடத்த வந்து எங்களுடைய அன்பான தலைவர் அப்படியே டைரக்டர் பாலு மகேந்திரா மாதிரி இருப்பாரு. இந்த தொப்பியை போட்டுவிட்டு செமையா இருப்பார், ஸ்டைலா சின்ன பையன் மாதிரி டிசைட் பண்ணின்னு. ஓகேங்களா? என்னன்னா இதெல்லாம் நம்ம ரசிக்கணும் வாழ்க்கையில. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ பண்றது இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு நம்ம செய்ததை வந்து நம்ம அது 4 பேர் சொன்னது அது ஒரு அழகு. அந்த பாலு மகேந்திரா மாதிரி வச்சுட்டு சூப்பரா பண்றாரு. 2வது வந்து அவர் ஆவின்ல வந்து 42 வருஷம் இருந்திருக்காரு. அவரு 42 வருஷம் ஆவின்ல பண்ணி ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு பெரிய டிஜிஎம் போஸ்ட்ல வந்திருக்காரு. அவர் என்ன பண்ண இதுவரையில அவர் வந்து 42 சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு சின்ன பையன் மாதிரி இருந்துட்டு பேக்ல நேற்று நைட் ஒரு ஃபங்க்ஷன் போன அள்ளி நம்ம இதுல ஒரு இது போயிருந்தோம். அந்த இதுல வந்து நியூட்ரி சார்ஜ் அது வச்சிருக்காரு. இதுக்கு காரணம் யாருன்னா அலிமுத்து சார் வந்து அன்பான கவிதா ராம்குமார் அவங்களுக்காக கொடுத்த அந்த அன்பு தம்பிய இன்னைக்கு கவிதா மேடமும் கவிதா ராம்குமார் அவங்க வீட்டுக்காரர் அவ்வளவு அன்பா எடுத்து உள்ள வச்சு பத்திரமா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு காரணம் என்னன்னா போன் பண்ணும்போது அவர் 40,000 ரூபாய் வரணும். அதனால அவர் என்ன பண்ண திரும்ப பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன வர சொன்னாங்க, நான் 40,000 போயிட்டேன். அந்த ஸ்பாட்லயே கவிதா ராம்குமார் நானு எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பேசி அந்த ஸ்பாட்லயே 40,000 ரூபாய் அடிக்கிறார். உண்மையில அவர் பெரிய வள்ளல். அதனால அவருக்கு ஒரு நன்றி நான் வர வைக்கிறேன். 2வது வந்து அவர் 18 அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் கம்பெனியில வேலை செய்யும்போது ஆவின்ல வேலை செய்யும் போது 18 அவார்டு அத்லெட்டிக்கு எல்லா வித்தியும் எப்படி சொல்றேன்னா பல குரல் மன்னன் சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து பல விஷயங்கள் டிராமா ஆக்ட் பண்ணியிருக்காரு, பெரிய டிராமா ஆக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அவ்வளவு அவார்டு வாங்கியிருக்காரு. நல்ல அருமையான மனிதர். இந்த மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் ஆர்சிஎல் வந்துதான் எல்லாருமே டைமண்ட் ஆயிடலாம். என்னுடைய மதிப்பிற்குரிய அன்பு தம்பி அல்லிக்குமார் அல்லிமுத்து அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக என்று அழைக்கின்றேன். வணக்கம், குட் ஆர்சிஎம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அலிமுத்து சார் ஒரே நிமிஷம். அலிமுத்து சார் ஒரே நிமிஷம். அண்ணன் வந்து உங்களை மறந்துட்டாரு. உங்களை நீங்க வந்து இந்த அக்குபஞ்சர்ல மிக சிறந்த ஒரு கை தேர்ந்த நிபுணர். நம்ம கோபகுமார் சார் மாதிரி ஏரோப்ளேன் பிரிச்சு போட்டா எப்படி அசம்பிள் பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்க வந்து உடல் கூறுகளை பிரிச்சு போட்டு அசம்பிள் பண்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர், சித்தா டாக்டர். வாழ்த்துக்கள். கூட வர்ம கலையை கத்து வச்சிருக்காரு. வர்ம கலை எல்லாமே சூப்பரா கத்து வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி.
குடாட்சியம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் வந்து அல்லிமுத்து, ஒரு சிட் கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய நண்பர் வந்து குணா அவர்கள் தான் இந்த ஆர்சிஎம்முக்கு வரவழைச்சார். அவர் வரவழைச்சார்ன்றதுக்காக நான் வேகமாவெல்லாம் போவே இல்லை. 2-3 ஆண்டுகள் எல்லா ப்ராடக்டையும் வாங்கி 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 டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கும் வந்து பல ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அது என்னுடைய குருநாதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அதை கத்துக்கிட்டு அதை செய்யறது, அதை சேல்ஸ் பண்றதை விட ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் மக்களுக்கு போய் சேரக்கூடியதாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறதுனால நானும் அந்த பிஸ்னஸை தொடர்ந்து இது பண்ணேன். ஒரு 3 வருஷம் அதுக்கு நான் எடுத்துக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு பின் லெவல் இப்போ இந்த லாஸ்ட் மந்த் மாறி இருக்கேன். அடுத்த பின் லெவல் ஒவ்வொரு மாசத்துக்கும் பின் லெவல் மாறிக்கிட்டே போவேன். அது என்னுடைய பின்னாடி இருக்கிற டவுன்லைன்ஸும் என்னுடைய அப்லைன்ஸும் எனக்கு நிறைய உதவி செய்திருக்காங்க. அதே மாதிரி மிஸ்டர் சுகுமார் சார் வந்து இந்த நேரம் அந்த நேரம் எந்த நேரமும் கிடையாது, ஆர்சிஎம்காகவே முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருப்பதால் நாங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு ரொம்ப ஈஸி. நியூட்ரி சார்ஜை பொறுத்தவரையிலும் ஆர்சிஎம் நியூட்ரி சார்ஜ் வந்து இந்த வேல் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் என்னுடைய பேஷண்ட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையும் வந்து அத்தனை பேருக்கும் 100% ரிசல்ட்ஸ் இருக்கு. அதனால வந்து இந்த நியூட்ரி சார்ஜ் மேல நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய ஆர்சிஎம்மோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் அண்ட் நீட் குட், ஆனால் பியூர் காட்டன்லயே நமக்கு கிடைக்குது. வெளி மார்க்கெட் ரேட்டை விட நம்மளுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு அதை வாங்கினாவே நம்ம போதும். அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங், வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, நம்ம விஷுவல்ஸ் கிளீனிங், என்னென்ன ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் இருக்கோ அத்தனை ப்ராடக்டையும் நான் வாங்கி வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய பணம் வீணாகிட்டு இருந்தது. அதை நம் குறைச்சி தடுத்து நமக்குள்ளே இதை பகிர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இந்த நேரத்தில் சொல்ல விருப்பப்படுகிறேன். மேலும் ஆர்சிஎம்முக்கு இன்னொரு நன்றியும் சொல்லணும். நமக்கு எந்தெந்த நேரத்துல ட்ரைனிங் தரணுமோ அந்த நேரத்துல ட்ரைனிங் கொடுத்து அதை பக்குவப்படுத்தி நம்மளை வந்து ஒரு மனுஷனா மாத்துது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இயல்பா இருக்கு. என் குருநாதர் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா கொஞ்சம் சுமார் சார் கொஞ்சம் விரும்புகிறேன். இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆன்மா, இந்த மூன்றுக்கும் ஒரு உணவு இருக்கிறது என்றால் அது ஆர்சிஎம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். உடலை பாதுகாக்க, தோல்புறத்தை பாதுகாக்க நமக்கு தேவையான அளவில் தேவையான சைஸில் சோப்பு இருக்கிறது. உடலை உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள நமக்கு நியூட்ரி சார்ஜ் இருக்கு. நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ள இங்க நல்ல பிராக்டிஸ், நல்ல மனிதர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்சிஎம் வந்து ப்ராடக்டை நான் நிறைய நேரம் சொல்லுவேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம் என்பதால் நான் வந்து குறைவாகவே பேச விரும்புகிறேன். ப்ராடக்ட வந்து ஒவ்வொரு ப்ராடக்டும் வந்து அந்த உயிர் அது உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்ல உயிர் இருக்கு. அந்த உயிர் வந்து இன்னொரு உயிரோடு சேரும்போது அது வந்து அது ஜென்ரேட் ஆகுது. அந்த பாடி வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ சுகருக்காக ஜெயக்குமார் சொல்லும் போது சொன்னார், அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. சுகரை வந்து அழகா கண்ட்ரோல் பண்ணும் காமா. அதே மாதிரி காமா மட்டுமே சுகரை கண்ட்ரோல் பண்ணுமான்னா கண்ட்ரோல் பண்ணாது. சுகர் இருக்கிறவங்களுக்கு பாதத்துல எரிச்சல் இருக்கும், பாதத்துல வீக்கம் இருக்கும். அது வாதத்தினால வர்ற வழி. அந்த வாதத்தை தடுப்பதற்கு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃபுட் கிரீம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபுட் கிரீம் எக்ஸலண்டா வேலை செய்யுது. நீங்க எல்லார் வீட்லயும் ஆர்சிஎம் மெம்பரா இருக்கிற எல்லார் வீட்லயும் அந்த ஃபுட் கிரீம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இரவு நேரங்களில் அது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதே போல அந்த எரிச்சலையும் வீக்கத்தையும் இந்த ஸ்வெல்லிங்கையும் மொத்தத்தையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. நான் போட்டு பார்த்தேன், 6ஆம் தேதி போட்டேன், 10ஆம் தேதியே சுகர் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துச்சு.
அதனால வருதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதா இருக்கும். எல்லாருக்குமே வாதத்தினாலதான் நிறைய சுகர் வருது. உடம்பு சூடு ஏறின உடனே சுகர் வருது. சூட்டை தணிப்பதற்கு பல இது கொடுத்துருக்காங்க, நமக்கு துளசி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆல்வேரா ஜெல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தும் போது நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம மருத்துவம் தெரிஞ்சதுனால நான் இந்த மருத்துவத்தை சொல்றேன். இந்த மருத்துவம் தெரியாதவர்கள் கூட நீங்கள் அந்த பயன்படுத்தினீர்கள்னா நீங்களே மருத்துவராக மாறிடுவீங்க. இதுல எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் சரி பண்ணணும். நம்ம சரி பண்ணணும். ஆர்சிஎம் குரோத் ஆகிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் ஃபீல்டுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப நான் இந்த பெயிண்டை பத்தி சொல்லணும். இந்த எக்ஸலண்ட் பெயிண்ட்டுங்க. இந்த நான் இது வரைக்கும் பயன்படுத்தினேன். எனக்கு சின்னதா ஒரு 30 சதுர வீடு இருக்கு. 30 சதுர வீட்டை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நான் பெயிண்ட் மாத்திக்கிட்டே இருப்பேன், கலர் மாத்திக்கிட்டே இருப்பேன். மாத்தும் போது நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ண பெயிண்ட்டுக்கும் இந்த ஆர்சிஎம் பெயிண்ட்டுக்கும் ரெண்டும் என்டர்லி டிஃப்ரெண்ட். காஸ்ட் வைஸா பார்த்தா ரொம்ப கம்மிங்க. லோல இது இருக்கு, அதாவது 32% கம்மி இருக்கு. நான் எக்ஸலண்டா சொல்ல முடியும். இந்த 32% இருக்கு. அந்த கலர் ஃபேடிங்கே கிடையாது. அவ்வளவு பக்காவா அந்த செவுத்துல பழைய செவுத்துல அடிச்சா கூட அந்த புதுசா ஒரு மாதிரி தெரியும். அந்த நம்ம மேக்கப் போட்ட லேடி மாதிரி அவ்வளோ பக்காவா அந்த கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் இன்னும் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பல அந்த பெயிண்டை பத்தி சொல்லணும்னா அது மணிக்கணக்கா சொல்லலாம், மணிக்கணக்கா சொல்லலாம். இந்த ஆல்ரவுண்டர் அமேசிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு பெயிண்ட் சரித்திரத்துல நம்ம இந்தியாவில பார்த்துருக்க வேற எந்த நாட்டிலாவது இருந்திருக்கலாம், நம்ம போல. ஆனா அவ்வளோ பக்காங்க அந்த ஆர்சிஎம் பெயிண்ட் அவ்வளோ பக்கா. அதே மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல், அப்புறம் நம்ம இன்வெர்ஸ் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி நம்ம டிஜி சாருக்கு மிக்க நன்றி சொல்லணும். நாம் இதை விட தரமான பொருள் என்று நாம் வாங்கி இது நாள் வரை சாப்பிட்டு கொண்டிருந்தது எல்லாம் அயல் நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் இன்று நாம் சுதேசியம், நாம் இந்தியாவிலே தயாரிக்கப்படுகின்ற ஆர்சிஎம் பொருளை பயன்படுத்துகிறோம். அதனால் நாம் இந்தியர்களாக வாழ்கிறோம் என்ற மன நிம்மதியோடு நீங்கள் கொடுத்த அந்த பொன்னான நேரத்தை நான் பயன்படுத்தி கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். மேடம்க்கு நன்றி. அதே மாதிரி கவிதா ராம்குமார் அவரு என்ன சொல்லணும்னு தெரியாது. அந்த கப்பிள்ஸ் ராமன் சீதை போல அந்த கப்பிள்ஸ் என்ன அவங்க விட்டு கொடுக்காம அந்த லைஃப டேலி பண்றது, அதே மாதிரி பிசினஸை டேலி பண்றது, தன்னுடைய டவுன்லைன்ஸை டேலி பண்றது, இந்த ஹப்லைன்ஸை எப்படி ரிசீவ் பண்ணுன்றது அமேசிங். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே அவங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ நான் சிங்கப்பூர்ல கைரோதெரபி மாஸ்டர் டிப்ளமோ வாங்கியிருக்கேன். அக்குபஞ்சர்ல சைனா அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன். ஸோ வர்மா கன்னியாகுமரியில வர்மா படிச்சிருக்கேன். ஸோ ஒரு 9 டிப்ளமோ 2 மாஸ்டர் டிகிரிஸ் படிச்சிருக்கேன். பட் இந்த ஆர்சிஎம்க்கு வந்த பிறகுதான் நான் ஒரு மருத்துவராகவே முழுமையாக நிறைவு பெற்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், வெரி குட் சார், சூப்பர் சார். 2 நிமிஷம் மேடம் மிக்க நன்றி மேடம். ஹலோ அத மேடம் ஏதோ மைக் ப்ராப்ளம் போல இருக்கு. சுகுமார் சார் நன்றி சார். ஓகே, என்ன மேடம்? வாழ்த்துக்கள் அலிமுத்து சார், கிரேட். சிறப்பா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் ஜூம் மீட்டிங்ல கலந்து இன்னைக்கு சிறப்பா ஷேர் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, உண்மையிலே கைத்தட்டு கொடுங்க. வாழ்த்துக்கள் அலிமுத்து சார், மேலும் அடுத்த லெவலுக்கு நீங்க வரணும். வாழ்த்துக்கள். பயம் என்றதே கிடையாது. சேர்ந்த இடம் சிறப்பான இடத்துல சேர்ந்துக்கிறீங்க. அதனால நீங்க மென்மேலும் வளருவீங்க. வாழ்த்துக்கள். அந்த ஒரு நல்ல விஷயம் குணா சார் மூலியமா தான் கிடைச்சது. அவருக்கு ஒரு நன்றி. என் நன்றி என் பொன் குணசேகர் என்னுடைய கிளாஸ்மேட்டு, ஆனாலும் என்னுடைய இனிய நண்பர். 41 வருஷமா அவர் எனக்கு நண்பரா இருந்திருக்காரு.
இவ்வளவு லாங் லீவ் ஒரு நண்பர் இருந்தது பார்த்ததே கிடையாது. அதான் சார் அதிர்ஷ்டம் சார். அதெல்லாம் நேரம் வரும்போது கரெக்டா கிடைக்கும் சார். எந்த நேரத்துல எது கிடைக்குமோ அது கிடைக்கும் சார். அதுதான் சார் வாழ்க்கைய. மேடம் வெண்மதி மேடம். நன்றி நன்றி சுகுமார் ஐயா, நன்றி. நன்றி நன்றி சார். வெண்மதி மேடம் நான் பேசுறது கேட்கல? கேக்குது மேடம், கேக்குது மேடம். நீங்க தொடருங்க சார், நான் ட்ரெயின்ல இருக்கேன், நீங்க தொடருங்க. வள்ளிமுத்து சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார், நன்றி. ஓகே நன்றி நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான மீட்டிங் கம்ப்ளீட் ஆக போகுது. காமராஜ் சார், எப்ரால் சார், ஒரு சின்ன பதிவு சார். இப்ப உண்மையில குணா சார் வந்து அல்லிமுத்து சார் வந்ததுனால அது ஒரு செட் ஆச்சு. இதுல ஒரு பியூட்டி, ஒரு விஷயம் நல்லா நடந்தது சார். ஆர்சிஎம்ல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காரு, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த ஆர்சிஎம் எங்க இருக்கு, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காரு. அதுல போன 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மழை பெஞ்சிருக்கு நம்மளுக்கு. பேர் நேரத்துல என்ன பண்ணிக்கிறாரு அவர் வந்து, நம்ம சங்கீதா கவிதாராம் ஒரு கடையில நின்று இருக்காரு. இன்னும் பார்த்தா திரும்பி பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா, ஆர்சிஎம் போர்டு பார்த்தோன்னா அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுருக்காரு. நான் எத்தனை வருஷமா நான் தேடி இருந்தேன் அந்த ஆர்சிஎம், இப்ப எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மழை வர நேரத்துல அந்த ஒதுங்குறதுனால இந்த ஆர்சிஎம் வந்து நம்ம கிட்ட ஐடி போட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு அவரு. பாருங்களேன் எப்படி வந்து பாரு வாழ்க்கையில நினைச்சே பாக்க. அவரு சூப்பர், அவர் அவ்வளவு ஆனந்தப்படுறாரு. இது மாதிரி மழையில ஒதுங்கினேன் சார், ஒதுங்கிட்டு திரும்பி பார்த்தா ஆர்சிஎம் பார்த்தாலும் அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்ன பண்றாரு, இப்ப ஃபீல்டு ஒர்க் பயங்கரமா பண்றாரு. இதை தாண்டி ஒரு விஷயம், ராஜசேகர் ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம இவரு யாரு எடுத்துட்டு வந்திருக்காருன்னா, நம்ம அவர் பேர் கார்வண்ணன் எடுத்துட்டு வந்திருக்காரு. கார்வண்ணன் சார் வந்து அவர் ஐஸ்னு வந்தார், ராஜசேகர் வந்து ஐஸ்னு வந்தாரு. அவரு வந்த உடனே நான் அங்க நிக்கிறேன், அவர் முகத்தை நான் பாக்குறேன், என் முகத்தை நான் பாக்குறேன், பாத்துன்னு இருக்க 2 பேரும். யாரு, அந்த ராஜசேகர் வந்தவரு. கடைசியில பார்த்தா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் அவரு. அந்த கடவுள் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறான் பாருங்க சார். அவர் மடையில ஒதுங்கி வந்துச்சு. இப்ப அந்த ராஜசேகர் வந்தோன்னு அவரு என்ன பண்ணி, எங்க நான் பேங்க்ல இருந்தேன், அப்ப எங்க ஆபீஸ்க்கு எல்லாம் வருவாரு. அப்ப பழகிட்டு இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆனது, ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னைக்கு பிசினஸ் ராஜசேகர் ஓடி ஓடி பண்றாரு, கார்வண்ணன் பண்றாரு, அல்லிமுத்து பண்றாரு. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அவர் ஆனந்தமா இருக்கு, செமையா இருக்கு பிசினஸ் எல்லாம். முந்தானத்து கூட அவருடைய பேரண்ட்டுக்கு பர்த்டே நடந்தது கார்வண்ணனுக்கு. போய் நான் மேடம் எல்லாம் போயிட்டு வந்தோம். உண்மையிலே டீம் வந்து கடவுள் எங்க இருந்தாலும் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதை வச்சு காப்பாத்துற திறமை நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துட்டா பெரிய லெவல்ல ஜெயிக்கலாம். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு வெண்மதி மடத்துக்கும், ஜெபரால் சார், டெக்னிக்கல் ஜெகதீஷ் சாருக்கும் நன்றி. என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண குண சாருக்கும் நன்றி. ஐயா நீங்க தொடரலாம் ஐயா. எமரால்ட் ஐயா நீங்க தொடரலாம். நன்றி மைடியார் அண்ணன் அல்லிமுத்து அவர்களே, அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, ஆவடி மீசி சுகுமார் அவர்களே, வெண்மதி மேடம் அவர்களே. அருமையான செஷன், அருமையான ஒரு ஷேரிங். பொன்குணா சொன்ன மாதிரி சிறப்பான ஒரு பிரசன்டேஷன் இன்றைக்கு. உங்க எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, நாளைக்கு 2 to 4 ஜூம் கூட்டம் நம்ம ஆவடி மீசி அண்ணன் பிளஸ் ரவி சார். நாளை இன்னைக்கு இரவு கூட்டம் லேடிஸ் மீட்டிங். இன்றைக்கு 6 மணி கூட்டம் ஜூம் கூட்டத்துல வந்து நம்முடைய 60 நாள் உங்களோட எமரால்டு நான் பேசுறேன் 1 hour. இன்னைக்கோட கிட்டத்தட்ட ஒரு 9 கூட்டங்களை நிறைவு செய்யறோம். அதோட 10ஆம் தேதி நம்முடைய 7G டெய்லி நியூஸ்ல என்னுடைய செமினார் மீட்டிங். அல்லாது செமினார் மீட்டிங்னா என்ன சார், செமினார்னா என்ன சார்னா, மீட்டிங்னா அந்த ஸ்டைல் வேற, செமினார்னா இந்த ஸ்டைல் வேற. செமினார் ஒன்லி த யூனிக் எஜுகேஷன் செமினார், சிஸ்டம் குறித்ததான ஒரு எஜுகேஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டார்கெட்டை குறித்ததான ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் அதுல பங்கெடுங்க, நீங்க அச்சீவரா மாறுவீங்க கண்டிப்பா. அதை அடுத்து நாளைக்கு இதே மாதிரி 3 நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 6:30 மணிக்கு நம்ம 7Gல டெய்லி மீட்டிங்ஸ் இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க அங்க போய் பங்கெடுக்கலாம். ஹால் மீட்டிங் வேணும் சார் போறேன்னா நீங்க போய் பங்கெடுக்கலாம். இந்த கூட்டங்கள்ல தொடர்ந்து பங்கெடுங்க. டீமை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டா, நானே எல்லாம் பண்ணிடுவேன் சார், எனக்கே எல்லாம் தெரியும்,
அப்படின்னு நானே சொல்றது இல்லை. ஏன்னு கேட்டா ஒரு 5 நெட்வொர்க்கை தாண்டி 6வது நெட்வொர்க் தான் எனக்கு ஆர்சிஎம். அதுல எல்லாம் கத்துக்கிட்டோம். பட் இதுலதான் வந்து என்னது பெத்துக்கிட்டோம். அதுல எல்லாம் கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இதுலதான் டீமை பெத்துக்கிட்டோம். நம்ம டீமை வந்து குழந்தைகளாட்டு நினைக்கணும்னு சொன்னார் டைமண்ட். அது மாதிரி எல்லாருமே குழந்தைங்க தான். நம்ம கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் டீம் லீடருடைய கெப்பாசிட்டி. நம்ம போய் தப்பா சொல்லி கொடுத்து அவங்களுக்குள்ள சண்டை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அது நம்முடைய வேலை கிடையாது. டீமை வளர்க்கணும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தெரியாதவங்களை சரியான பாதைக்கு எடுத்துட்டு போகணும். அதுதான் நம்ம வேலை. அதனால லீடர்கள், அருமையான லீடர்கள் இருக்கிற ஒரு டீம் நம்ம டீம். நம்ம கண்டிப்பா நாம நினைச்ச அந்த இலக்கை அடைய வேண்டும். உடான்ல நம்ம மேடம் ஆர்மி மேடம் சொன்ன மாதிரி ஒரு 500 பேர்த்தையாவது நம்ம கொண்டாந்துடணும். எல்லாரும் அதற்கான முயற்சிகள் எடுங்க. ஒட்டுமொத்த டீமையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி இன்றைய கூட்டத்தை நிறைவு செய்வதற்கு முன்னால் யாரேனும் கருத்துரை, வாழ்த்துரை, நான் பேசணும் சார், என்னை வாழ்த்தது கூட ஒரு கேப் இல்லையா சார்னு கேட்டக்கூடாது. நீங்க யாரு வேணாலும் வாழ்த்தலாம். வந்துட்டார் தலைவர். பேசினவங்கள வாழ்த்தலாமே. பொன்குணா சார் தான். பொன்குணா நீங்க அட்மிட் பண்ணீங்க. நீங்க வந்து கோவஸ்ட் சார், நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம். ஆர்கனைசர் நீங்க தான். உங்களை கேட்டுதான் நாங்க உள்ள வர முடியும். இருந்தாலும் நாங்க டைரக்டா வர முடியாது. ஒரு சின்ன பதிவு தான், வேற ஒண்ணும் இல்ல. நானு திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் சார் ஆர்சிஎம்ல. யாருங்க? திருநங்கை. வெரி குட் வெரி குட். அவங்களுக்கு ஆர்சிஎம் ஐடி போட்டிருக்கேன் சார். ஆமா, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரையும் சமமாக பாதிக்கிற ஒரு மாவீர சக்கரவர்த்தி நம்ம மீசை. அவர் வந்து பணத்திலேயோ பொருள்லையோ பூமியிலேயோ சக்கரவர்த்தி இல்லை, அன்புல சக்கரவர்த்தி. எல்லாத்தையும் நேசித்து உள்ள கொண்டு வந்துட்டார். திருநங்கைகள் மட்டுமா இருக்கு என்ன விதிவிலக்கா? அவங்களும் தானே பல்லு விளக்குறாங்க, குளிக்கிறாங்க, துவைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாரியம் அமைச்சு ஆர்சிஎம்ல திருநங்கைகள் வாரியத்தை உருவாக்கின மியூசிக்கு இன்னொரு கிளாஸ் கொடுங்க. வாழ்த்துக்கள். பொன்குணா சார் வாங்க சார். நன்றி ஐயா, காமராஜ் ஐயா, எமரால்ட் ஐயா அவர்களே நன்றி. இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் வந்து மிக சிறப்பா ஒவ்வொரு நாளும் புதுசா இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்கீங்க. உண்மையிலே வந்து இந்த ஜூம் களம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்குது. ஸோ வேலைக்கு போறவங்களும் சரியான சமயத்துல இந்த ஜூம்ல இணைஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மீட்டிங்கை வந்து முடிஞ்ச ஒருபாடு ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிறைய வாய்ப்பு ஸோ லைவ் மீட்டிங்ல இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து சரியான சமயத்துல வந்து இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நம்பர் 1 டீமா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. அது இன்னைக்கு பேசின நம்முடைய மகாலட்சுமி அணியில உண்மையிலேயே மகாலட்சுமி ஒரு காலகட்டத்துல நாங்க வந்து 2019 நினைக்கிறேன், அவங்க தான் தனியா வந்து பில்வாராவுக்கு வந்தாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு தனியான ஒரு பெண்மணி வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட வந்து பில்வாராவில் வந்து சாதிச்சு இன்னைக்கு வந்து அவங்க மூலியமா ஒரு கீசோலே வந்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்தை வந்து கடந்த வருஷம் வந்து நம்ம 100 பேரை வந்து ஒரு தமிழ்நாட்டில் கீசோல் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்தோம். அதில் வந்து ஒரு பேட்ச் 1 பேட்ச் 2 மாதிரி நம்ம எடுத்தோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மகாலட்சுமி மூலியமா வந்து நம்ம வெண்மதி மூலியமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தது கீசோல்ல. அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு கங்கணம் கட்டுங்க, இந்த மாசம் கொஞ்சம் கங்கணம் கட்டிங்க, கைத்துல வந்து என்ன சொல்றது, கையில வந்து கொஞ்சம் கயிறு கட்டுங்க. ஏன் அப்படின்னா இந்த கங்கணம் அப்படின்னா அது ஒரு வரம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வரத்தை நீங்க வந்து இந்த கீசோல கையில எடுக்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து 13 வயசுல இருந்து 48-50 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நாப்கினை வந்து உடுத்து பிளாஸ்டிக்கை உடுத்து இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து நிறைய பேர் அந்த புற்றுநோயா வருது, நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க, கர்ப்பப்பையில பிரச்சனை வருது. ஸோ இதுக்கு ஒரு மாற்று வழிதான் நம்முடைய இருக்கக்கூடிய நம்ம பிரியங்கா மேடம் மூலியமா அறிமுகப்படுத்தின உண்மையிலே வந்து அன்னைக்கு நம்முடைய கிரேட் கிரண்பேடி வந்து நம்முடைய பிரியங்கா மேடத்தை வந்து அவ்வளவு மாதிரி ஒரு புகழ்ந்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பா, இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையை வச்சு நீங்க வந்து நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வந்து அவ்வளவு புலங்காக அடைந்தாங்க. இது வந்து தேசத்தினோட நீங்க கண்ட கனவு, இது தேசத்தோட கனவு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஆர்சிஎம் கையில் எடுத்துக்கிறோம். இது பெண்களுக்கான ஒரு கனவு. இந்த பெண்களை வந்து நம்ம நிலைநிறுத்தும் போது நிச்சயமா அடுத்த ஜெனரேஷன்ல வந்து நிறைய பெண்கள் வந்து பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல தேவையில்லாதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பேர்ல வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுட்டே இருக்கான்.
அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் நடந்து அந்த உடல்நிலை சரியாகுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆகவே மாட்டேங்குது. போகும்போது நல்லா போறாங்க ஹாஸ்பிட்டல்ல, வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா மீண்டும் நோயாளி தான் திரும்பி வராங்க. அப்பேற்பட்ட இந்த அசுரமான அந்த ஆபத்தான அந்த ஹாஸ்பிட்டல் உலகத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு தான் நமக்கு ஆர்சிஎம் என்ற ஒரு விஷயம் கையில கிடைச்சிருக்குது. இது நிறைய பெண்கள் நம்ம நிறைய கலந்துட்டு இருக்க நிறைய பெண்கள் கலந்துக்கணும். அந்த உதான் திட்டத்துல வந்து 2500 ரூபாய் வெறும் ரொம்ப சிம்பிள் ஈஸி. கன்சிஸ்டா 1500 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து 6 மாசம் பண்றவங்களே வந்து அதை வந்து நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். 1500 பிவி பண்றதை விட கன்சிஸ்டா பண்றோம். இந்த மாசம் 2500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே அந்த உதான் திட்டத்துல வந்து பயன்படுத்திக்கலாம். அதனால பெண்கள் கொஞ்சம் வெகுத்தெழுந்து புரட்சி பாரதம் கண்ட புதுமை பெண்களை வந்து நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில வரணும். அதே மாதிரி ஆண்களும் அதுக்கு, ஏன்னா தன்னோட மனைவிக்கு நம்ம எந்த நாப்கின் கொடுக்கறது கூட தெரியாம நம்ம இதுவரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு நாப்கினை கொடுத்து கையில் எடுத்து இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயம் ஒரு பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா ஆர்சிஎம் இருக்கிற கீசோல கையில் எடுங்க. இந்த மாதம் வந்து உதான் திட்டத்தை வந்து சிறப்பா பயன்படுத்தி 500 பேர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸ்ல ஏற்கனவே நேற்று கவிதா மேடம் சொன்னாங்க 3600 பேர் வந்து ஆல் இண்டியா லெவல்ல பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல விரைவா பதிவு பண்ணி அது உடனடியா ஸ்கிரீன்ஷாட்ல போட்டு அதுக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம மகாலட்சுமி மேடம் வெண்மதி மேடம் வந்து ஒரு கங்கணம் கட்டினாங்க. 100 பேரை எப்படியாவது வந்து திரட்டணும்னு சொல்லி நம்ம காமராஜ் ஐயா மூலியமா வந்து ஒரு திரட்டி என்ன நிறைய பேர் வந்து என்ன சொல்ற அந்த மாதிரி ஒரு பண்ணாங்க. அந்த பவரோட இந்த உதான் திட்டத்தை மீண்டும் கையில் எடுக்கணும். எடுத்து 2500 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேசின ஆர்த்தி மேடம் கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் மேல வந்து நேர்த்தி இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் மேடம். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் சார். ஸோ உண்மையிலேயே ஜெயக்குமார் சார் சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல எதுவுமே பேச மாட்டாரு, சிரிப்பாரு, ஸ்மைல் பண்ணுவார். அவரோட வேலை ஸ்மைல் பண்ணுவாரு, எல்லாரையும் அன்பா பேசுவார், அவ்வளவுதான். அதிகமா பேச மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இன்னைக்கு வந்து காமாவில வந்து சாதனை பண்றாரு, கீசோல சாதனை பண்றாங்க, அதுக்கடுத்து நியூட்ரி சார்ஜ்ல சாதனை பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் அறுதி செஞ்சவர்கள் 5000 MB கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ல கூட எல்லா கையிலையும் எடுத்து இன்னைக்கு வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஈஷா வசிஷ்டா மேடம் வந்து நம்மளுடைய காமா வருஷ நாளுக்கு வந்து அவங்களுக்கு தனியா வந்து ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெருமை வந்து நம்ம டீம்ல நிறைய பேர் வந்து உருவாக்கணும். அந்த உருவாக்குறதுக்கான ஒரு சரியான களம் இந்த ஜூம் களம் தான். இந்த ஜூம் களத்தை நிறைய பேர் பயன்படுத்துங்க. லைவ் மீட்டிங் நிறைய பேரை பயன்படுத்துங்க. சொல்லிட்டே இருங்க. விளம்பரங்கள் வந்து டெய்லி சொல்லிட்டே தான் இருக்கான். ஆனா அவனுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்றான். ஆனா நம்ம ஆர்சிஎம்ல வந்து நீங்க சொல்றதுக்கு எந்த செலவும் பண்ண போறது கிடையாது. சொல்லிட்டே இருங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்முடைய அல்லிமுத்து சார் எனக்கு வந்து 25 ஆண்டு காலம் கேப்பு. நான் வந்து 1978 79ல நான் வந்து படிக்கும்பொழுது அவர் ஏற்பட்ட ஒரு சந்திப்பு. அவர் பின்னாடி பெஞ்சில் உட்கார்ந்துருப்பார், நான் முன்னாடி பெஞ்சில் உட்கார்ந்துருப்பேன். பட் நாங்களும் அவரும் வந்து ஒரு பழகின விதம், எங்க பக்கத்துல வந்து இன்னொரு அசோக்குமார்னு ஒரு சேட்டுஜி இருந்தாரு. அந்த தம்பி, அல்லிமுத்து, தேவராஜ், அந்த மாதிரி ஒரு 4 பேரும் வந்து நாங்க எப்பவுமே ஒரு செட்டா உட்காருவோம் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் தான். அதுக்கப்புறமா அவர் வந்து வேலை கிடைச்சி கொரட்டூர் போய் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னு தெரியாத போயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் யாரோ ஒரு மூலியமா நம்மளோட நண்பரை கேட்டு எடுத்து கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா பக்கத்துல தானே நம்மளுடைய ராம்குமார் சார் இருக்காரு, சரி அவருடைய டீம்ல வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அன்னைக்கு கூட நான் வந்து அவர் கூட நான் மீட் பண்ணல. ஏதாச்சும் போன் பண்ணி இந்த மாதிரி ராம்குமார் சார் வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணுவாரு, நீங்க அவரா கூட அந்த கடைக்கு போய் பாருங்க, அதுக்கப்புறமா டிசைன் பண்ணலாம்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா தான் நான் அனுப்பிச்சு விட்டேன். ஸோ இன்னைக்கு பாருங்க, ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து அவர் எல்லா ப்ராடக்ட்டையும் 2 வருஷமா யூஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆர்சிஎம்மோட நியூட்ரி சார்ஜ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய திறமை வந்து நிறைய திறமை, கொஞ்சம் நெஞ்ச திறமை இல்லை. ஆனா அவர் இன்னும் ஷைன் பண்ணி பெரிய அளவுக்கு வரணும். இந்த போன மாசம் வந்து அவர் 40,000 MB பண்ணி அச்சீவ் பண்ணிக்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமை. என்னோட கிளாஸ்மேட்டு இன்னைக்கு வந்து அல்லிமுத்து சார் வந்து இந்த திறமைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்சிஎம்முக்கும் அப்ளைனுக்கும் எல்லாருடைய அசோசியேட்க்கும் குறிப்பா நம்முடைய கவிதா ராம்குமாருக்கும் நிச்சயமா, ஏன்னா அவ்வளவு தொலைவுக்கு அவங்க வந்து ராம்குமார் சாரும் கவிதா மேடம் வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவருடைய டீம் வந்து நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்லிமுத்து சாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்து சொல்லவே இல்லை, நம்முடைய ஆவடி மீசகுமார் தொகுத்து வழங்கி இன்னைக்கு வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு பெண்களுடைய சாதனையும் ஆண்களுக்கும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு 2 விஷயத்தையும் சாதனை பண்ணி இன்னைக்கு வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த நேரத்துல எல்லாருக்கும் எங்களுடைய வெண்மதி மேடம் கிரேட் உமன் எம்பவர்மெண்ட் உடைய அகில இந்திய தானை தலைவி, கீஸ்வருடைய தலைவி, பெண்கள் வளர்ச்சிக்கு வந்த தலைவி நம்முடைய வெண்மதி மேடத்துக்கு நன்றியை சொல்லி, நாளைக்கு வெண்மதி மேடம் வந்து அரக்கோணம் வராங்க. அரக்கோணம் பக்கத்துல இருக்கிற அரக்கோணம் பகுதியில் இருக்கிற பெண்களை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் எந்த டீமா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வாங்க. அரக்கோணத்துல நம்முடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் வந்து நம்முடைய ஆர்சிஎமோட இயற்கை அங்காடி இருக்குது. அதுல வந்து நாளைக்கு 5:30 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது. அதுலயும் கலந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டு இந்த பெண்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவி புரிஞ்சிட்டு இருக்கிற மகாலட்சுமியும் நம்முடைய வெண்மதி மேடமும் அதுக்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய காமராஜ் ஐயாவும் பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வெரி நைஸ், சூப்பர். ஒரு சின்ன பதிவு சார். ஐயா ஒண்ணு இல்ல, எல்லாரும் நம்ம பேசி வாழ்த்திருக்கோம். உண்மையிலே நம்ம மகாலட்சுமி மேடத்தை சொல்லணும்னா அவங்கள ரொம்ப ஒரு எல்லா விதத்துல அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சிருந்தேன், மங்களகரமான மகாலட்சுமி மேடம்னு பேர் வச்சிருக்கேன் அவங்களுக்கு. வெரி குட். மங்களகரமான மகாலட்சுமி மேடம். எதுக்கு நான் அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த மங்களகரமா ஒரு தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்குமோ அந்த மங்களகரமா இருப்பா. அந்த வந்து நிற்கும் போது எப்படிப்பட்ட ஆளுங்களுக்கும் ஒரு ஒரு பவர் ஏதாவது ஒரு செய்யணும் தோன்ற மாதிரி இருக்கும். உண்மையிலே அப்படிப்பட்ட லீடர்கள் வந்து நல்லா உருவாக்கி இருக்காங்க. இதுல என்னன்னா 2 சிங்கம் சொல்லலாம். 2 சிங்கங்கள் சொன்னா நம்ம வெண்மதி மேடத்தையும் நம்மளுடைய மகாலட்சுமி மேடத்தையும் சொல்லலாம். அவங்களுடைய ட்ரெஸ் கோடு சரி, இவங்களும் சரி, அந்த வந்து இறங்கும் போது எந்த பதவி கொடுத்தாலும் ஏத்துக்கிற தன்மை அந்த மாதிரி அந்த முகத்துல ராசி இருக்கு. யாருக்கு? மகாலட்சுமி மேடத்துக்கு. அது போட்டோல பார்த்தாலும் சரி, நேர்ல பார்த்தாலும் சரி, அந்த நட கூட சரி, கூட ஒரு 10 ஜாம்பவன் போற மாதிரி அந்த மாதிரி நடந்து போகும்போது பின்னால ஒரு 10 பேர் அவ்வளவு சேஃப், அவ்வளவு எப்படி சொல்றது, அவ்வளவு அழகான ஒரு டீமை மெயின்டைன் பண்றாங்க. இன்னைக்கு அவர் தெரிஞ்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேற பேசாரு. மேடம் அவர் பேர் என்ன மேடம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் மயில்வேல் சார். உண்மையில அவரை ரொம்ப பாராட்டுறேன் சார். இத்தனை ஜூம்ல பாத்துருக்க மயில்வேல் என்ன தெரியாம ஒரு நாள் மீட் பண்ணும்போது 70க்கு வந்திருந்தாரு. சேர்த்து கட்டி முத்தம் கொடுக்குறாரு. என்ன சார்? என்ன சார் உங்களை மாதிரி ஒரு ஸ்பீச் பெருமை சொல்ல பேச முடியாது சார். எவ்வளவு அழகா ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கூட உங்க உடம்ப கூட கவனிச்சுக்கோங்க சார். நான் உதவி பண்றேன் சார். உங்களுக்கு என்ன பண்ணணும் சார்? நீங்க எல்லாம் தெம்பா இருந்து நல்ல ஆரோக்கியமா இருந்தா சார் நாங்க நல்லா இருக்க முடியும். எந்த இடத்துல நடந்தாலும் உங்க ஸ்பீச்சை வந்து நான் கேட்டுருவேன் சார். சேர்த்து கட்டி கண்ணுல தண்ணி விடுறாரு சார். இந்த மாதிரி ஆர்சிஎம் குடும்பத்துல தான் சார் கிடைக்கும், எந்த சொந்தத்தை பந்தத்துல கிடைக்காது சார். அதாவது மயில்வேல் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவளை எந்த மீட்டிங்கும் அவ்வளவு அழகா கேட்பாராம், ரொம்ப பிடிக்குன்னாரு. அதனால அந்த இடத்துல வந்து உங்க உடம்பு பாருங்க, ஆரோக்கியத்தை பாருங்க சொல்றாரு. இதனால இந்த இந்த மாதிரி செலக்ஷன் பண்ண நம்ம மகாலட்சுமி மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்போ வந்து பேசினாங்க ஒரு அம்மா, பேர் தெரியல மேடம், பேர் என்ன மேடம்? அந்த அம்மா பேரு என்ன மேடம்? ஆரத்தி. உண்மையிலங்க அவங்கள ஆரத்தி எடுத்து வாழ்த்தணும். என்ன தமிழ் துள்ளி விளையாடுது, எவ்வளவு அழகா சொல்றாங்க. என்னங்க இல்ல தள்ளி அந்த பேசும்போது அந்த முகத்துல கலையும் பேசும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஜாலியா சூப்பரா பேசுறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க சார். அவங்களுடைய மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுதாங்க. அதான் சார் எப்பவுமே நம்ம ஒருத்தர் சொல்லியிருக்கேன், யாரா இருந்தாலும் அவங்களை வாழ்த்தி ஒரு அழகு படுத்துறா அவங்க வந்து பெரிய மோட்டிவேஷன் ஆகி வருவாங்க. அதுதான் நான் சொல்றேன். அது யூடியூப் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் ஒரு ஆர்த்தி. அதான் சொல்றேன் ஆர்த்தி. அந்த அம்மா வந்து உண்மையில அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எவ்வளவு அழகா ஸ்லோவா ஸ்டெடியா இனிப்பா ஸ்வீட்டா பேசுறாங்க. அந்த எழுத்து வார்த்தையில அழகா வரும்போது உண்மையில செம சூப்பரா பண்ணாங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மகாலட்சுமி மேடம் ஒரு முத்து ஒரு வைரத்தை எடுத்தா கூட பக்காவா எடுக்கிறாங்க, தெரிஞ்சு போச்சு. சும்மா வேர்க்கலை எடுத்துக்கிட்டு சொத்த கிட்ட அவசப்படாம செலக்ஷன் பண்றாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல கலெக்ஷன் வந்து நிறைய மகாலட்சுமி மேடத்துக்கு வரும். கலெக்ஷன்னா பணம் இல்ல, பிவி வரும். பிவி மூலியமா பணம் வரும். உண்மையில மகாலட்சுமி மேடம் ரொம்ப நன்றி. ஆர்த்தி மேடத்துக்கு நன்றி. நம்ம அந்த போலீஸ் பேர்ல என்ன பேர் சொன்னீங்க சார்? போலீஸ்ல இருக்க சொன்னேன் மயில்வேல் நன்றி. மகாலட்சுமி மேடம் சீக்கிரமா பெரிய லெவல்ல வந்து டைமண்ட் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள் சொல்றேன். மகாலட்சுமி மேடம், வெண்மதி மேடம் எல்லாரும் டைமண்ட் ஆகி வாங்க, மொத்த பேர் ஜாலியா இருக்கலாம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அன்புடன் ஆவடி மிஸ்டர் சிகுமார். ஜெய்ஆர் சார், குட் ஆச்சியம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த் சார் பிளாட்டினம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். சந்திரபிரபா ஒரு நிமிஷம் வாங்க மேடம். சந்திரபிரபா கூப்பிடுங்க. அவங்க வந்து கீசோவல் அவுட்லெட் எடுத்திருக்காங்க. திருமதி சந்திரபிரபா மேடம் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார் அவங்கள.
சந்திரபிரபா மேடம், சந்திரபிரபா ரைஸ் மில் ஓனரு, கேஸ் ஏஜென்சி ஓனரு, ஈசோல் அவுட்லெட் ஓனரு, சந்திரபிரபா மேடம் ஷேரிங் சீக்கிரமா வாங்க. எந்த ஊரு? எந்த ஊரு? ஸ்ரீபெரும்புதூர். வெரி குட், வெரி குட், சூப்பர். ரைஸ் மில் ஓனர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேஸ் ஏஜென்சி ஓனரு. சந்திரபிரபா மேடம் சம்மந்தி ஊரு. சம்மந்தி ஊரு. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறாரு வள்ளிமுத்து சார். சந்திரபிரபா மேடம் இன்னைக்கு ஒரு பலகுரல் நிகழ்ச்சி அந்த மாதிரி கேட்டீங்க. ப்ரோக்ராம் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா பிளானிங் பண்ணி வெண்மதி மேடம் பண்ணிருக்காங்க. பலகுரல் நிகழ்ச்சி இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில. செமையா இருக்கு, சூப்பர். சந்திரபிரபா மேடம் பேச மேடம். சந்திரபிரபா மேடம் வாங்க மேடம். லைன்ல தான் இருந்தாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபடியும் கட் ஆயிட்டாங்களே. சரி, அவங்களுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணல, நம்ம நிறைய பகுதிக்கு வந்துடலாம் குணா. ஓகே, நன்றி சார். நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நண்பர்களே, இது ஒரு பெண்கள் உமன் எம்பவர்மெண்ட். மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. இதை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, ஆரம்பத்துக்கும் அடங்கி போறதுக்கும் இன்பிட்வீன் கேப், இதுல நமக்கு கிடைச்சிருக்கிற லைஃப நம்ம வந்து ஆர்சிஎம்மோட இணைஞ்சு ஆரோக்கியமான வாழ்வாக வாழும் நாளெல்லாம் ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்து ஆர்சிஎம்மோட இணைந்து வந்து ஆரோக்கியம் மட்டுமல்ல ஹெல்த் அண்ட் வெல்த், அதுக்கு நம்ம திட்டமிடுவோம். மார்ச் மாசத்துல வெற்றி பெறுவோம். மார்ச்ல உங்க பின்னை மாற்றுங்க. அதற்கு இப்ப வந்திருக்கிற எல்லா கூட்டங்களையும் பயன்படுத்துங்க. 10ஆம் தேதி என்னுடைய மீட்டிங், 7Gல 17ஆம் தேதி மூர்த்தி சார் மீட்டிங் இருக்குது. வாய்ப்பு இருந்தா 26 கோபா சார் இருக்கும். மோஸ்ட்லி சிறப்பான கூட்டங்களை நீங்க தவறாமல் அட்டன் பண்ணுங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். ஜெயார்சியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். இன்றைய பேசி அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்துவோம். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் அன்மியூட் பண்ணியாச்சு. மாலை 6 மணி போடுறது. Thank you sir, thank you leaders, thank you leaders, thank you Emerald sir, thank you leaders. சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். நன்றி சார், நன்றி நன்றி மீசாய். தேங்க்யூ வெண்மதி மேடம். ஆசை மீசை மேல ஆசை. Thank you sir, thank you.